ஏய் திரும்ப சொல்றேன் பாருங்க பாரு. வணக்கம், என்னோட பேர் பானு. திருநங்கீர் திருநம்பியூர் உரிமை குழுவோட ஒருங்கிணைப்பாளராக இருக்கிறேன் நான். இப்போ பொங்கல் விழா இந்த நாளில் வந்து தமிழகத்தில் மட்டுமின்றி உலகத்தில் உள்ள எல்லா திரையரங்குகளிலும் வெளிவந்திருக்கிற சங்கரின் ஐ திரைப்படமானது திருநங்கை சமூகத்தினரையும் விபத்துக்களில் அங்கங்களை இழந்தவர்களையும் ரொம்ப கொடூரமாகவும் கீழ்மட்டமாகவும் வந்து சித்தரித்திருக்கிறார். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இயக்குனர் சங்கர் அவர்கள் திருநங்கைகளை ரொம்ப கேவலமாகவும் இந்த படத்துல வந்து சித்தரிச்சிருக்கிறார். இப்போ சமீபத்துல பாத்தீங்கன்னா தெனாவட்டு, காஞ்சனா போன்ற படங்கள் வந்து திருநங்கைகளோட அந்தஸ்தையும் மதிப்பையும் வந்து இந்த சமுதாயத்துல வந்து உயர்த்தி கொஞ்சம் ஒரு துளியாவது உயர்த்தி பிடித்தது எங்களுக்கு. இந்த காலகட்டத்தில் திருநங்கைகள் துளியாக முன்னேறி வரும் இந்த காலகட்டத்தில் இப்படி ஒரு கேவலமான படத்தை எடுத்த சங்கர் அவர்கள் திருநங்கைகள் சமூகத்தை வந்து மிகவும் இழிவுபடுத்தி இருக்கிறார். இந்த படம் வந்து இந்த படத்திலிருந்து அந்த காட்சி சங்கர் அவர்கள் நீக்க வேண்டும். திருநங்கை சமூகத்தை கேவலப்படுத்திய சங்கர் அவர்கள் ஊடகத்தின் முன்பு பொது மன்னிப்பு கோர வேண்டும் மற்றும் தமிழக அரசு இந்த விஷயத்தில் தலையிட வேண்டும். ஏனென்றால் திருநங்கைகள் பாதுகாப்பு இன்மையை இந்த படம் வெளிவந்த பிறகு பாதுகாப்பு இன்மையை வந்து உணர்வார்கள். ஏனென்றால் நான் ஒரு பொறியியல் கல்லூரி மாணவி. இதற்கு முன் இந்த சமுதாயத்தில் இருந்த மதிப்பு மரியாதை இது வேறு. நான் திரையரங்கில் சென்று இந்த படத்தை பார்க்கும் பொழுது எத்தனையோ கேலி கிண்டல் அவமானங்கள் எல்லாவற்றையும் கடந்து வெளிவர வேண்டிய சூழ்நிலை வந்தது. இது மட்டும் இல்லாமல் நான் கல்லூரிக்கு போகும் பொழுது இது நாள் வரை என் கூட பழகின சக மாணவர்கள் தோழிகள் எல்லாரும் இந்த படம் பார்த்ததுக்கு அப்புறம் எப்படி என்கிட்ட பழகுவார்கள். இது மட்டுமின்றி இந்த படத்தில் நடித்த விக்ரம் அவர்கள் ஒரு குளிர்பான விளம்பரத்திற்கு நான் அடிக்க மாட்டேன் என்று கூறிய அவர் ஒரு பாலினத்தை கேவலப்படுத்தும் அவமானப்படுத்தும் இந்த காட்சியிலே நடித்திருக்கிறார். அது மட்டும் எப்படி அவருக்கு சாத்தியமானது என்று எனக்கு தெரியவில்லை. நிச்சயமாக தமிழக அரசு இதில் தலையிட்டு இந்த படத்தில் திருநங்கைகளை அவமானப்படுத்தும் காட்சியை நீக்க வேண்டும் என வன்மையாக திருநங்கையர் திருநம்பியூர் உரிமைக்குழு சார்பாக கண்டிக்கிறோம்.